வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிபிக்கு எடைக்கு எடையாக துலாபாரம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஜனகமா முடிவெடுத்து எல்லாம் நல்லபடியாக முடிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம கேடி சிபிக்கிட்ட என்ன மாப்பிள்ளை என்னெல்லாம் விட்டுக்கிட்டு நீ அமெரிக்காவுக்கு அதுவும் சம்யுக்தா கூட ஸ்கெட்ச் பண்ணிட்டு போக ஸ்கெட்ச் பண்ணியிருக்கல. ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க, உனக்கு எப்போனாலும் தமிழ் தான் மனைவி ஆவா கூட தான் இருக்க முடியும், என்னையும் விட்டுட்டு பிரிய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேடி சிரிக்கிறாங்க. இதை பார்த்து வயிற்றுச்சல் அடைகிறாங்க நம்ம சிபி. என்னடா நீனே சிரிக்களவு போயிட்டே இல்லை, உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன்டா வேட்டு அப்படின்னு நம்ம சிபி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தாலி பிரித்து கோக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நம்ம தமிழை உட்கார வைக்கிறாங்க. டே இனி சிபி நீ தமிழ் கழுத்தில் இந்த தாலியை போய் கெட்டுடா அப்படின்னு சொல்கிறாங்க. தாலி அப்படின்னு தூக்கி போடுறாங்க. சாமி போட்ட முடிச்சுக்கினங்க தாலி நம்ம தமிழ் கழுத்தில் போய் உழுது. நம்ம ஜனகம்மா சந்தோஷப்படுறாங்க. சமிதாவுக்கு ஒரு பேரிடிக்கணங்காக இருக்குது. அதே நேரத்தில் கணேசனும் வெண்பாவும் இந்த சிபி தமிழ் கழுத்தில் தாலியை கெட்ட மாட்டேன்னு சொன்னால் கடவுள் போட்ட முடிச்சுக்கினங்க இந்த தாலி கரெக்டாக தமிழ் கழுத்தில் விழுந்துட்டே அப்படின்னு அந்த இடத்துல வயிற்றெரிச்சல் படுறாங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம வெளிநாட்டுக்கு போயிருந்த நம்ம தமிழ் சிபியையும் சமிதாவையும் நம்ம தமிழ் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் கோயில் பார்த்து இனி தாலி பிரித்து கோக்க ஃபங்க்ஷன் வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் இருக்குது. சிபிக்கு எடைக்கு எடையாக இந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு கணக்கு இருக்குது, துலாபாரம். அதை முடிப்போம் அப்படின்னு நம்ம ஜனகம்மா துலாபாரத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சிபியை ஒரு தராசில் இருக்க வச்சு எடைக்கு எடையாக பொருளை கொடுத்து துலாபாரத்தை முடிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம இசை நேராக நம்ம சிவிக்கிட்ட மாமா அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. உடனே நம்ம சிவியும் என்னம்மா இசை அப்படின்னு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜனகம்மா தூய்மையான அன்பு என்றைக்குமே இரத்த சொந்தங்களை விட உயர்ந்தது, அதுக்கு தான் இசை ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்ல நேரம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க எல்லாருமே. அதே நேரத்தில் வயிற்றுச்சலில் கடுப்பாகவே நிற்கிறாங்க நம்ம கணேசனும் அவங்க மனைவியும். சரி சிபி, இப்போ துலாபாரம் முடிஞ்சாச்சு, நீ தமிழ் காலத்தில் தாலி கெட்ட போகிற அப்படின்னு சொல்ல நேரம் தாலி இப்போவே நான் கெட்ட மனம் இல்லாமல் செய்தேன், இப்போ என் கையால் இவளுக்கு கழுத்தில் தாலியா, அது ஒன்று தான் கேடு அப்படின்னு நம்ம சிபி கோவப்படுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழை உட்கார வைக்காங்க. சிபி எப்படியாவது போய் தமிழ் கழுத்தில் தாலியை கெட்டு அவள் தான் உனக்கு ஒய்ஃபு அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம வெண்பாவுக்கு அப்பாவும் கணேசனோ அவங்க அம்மா அமுதாவும் இந்த பாருங்க அவங்க தங்கச்சிக்கு அந்த தமிழை பிடிச்சி போச்சு, இவ்வளோ அழகாக புறப்பட்டதும் காணாமல் இங்கே நின்றுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனில் தமிழுக்கிட்ட போய் சிபியை இருக்க சொல்ல. பார்த்தீங்களா, இவளுக்கு பெரிய கொழுப்புங்க. நம்ம பொண்ணு வெண்பா இவ வீட்டுக்கு மருமகா ஆகலை அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் கூட இவளுக்கு இல்லை. இவளுக்கு தமிழ் வந்தது கூட ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ஜனகம்மாவுக்கு பிறகு இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் தமிழ்னா நல்லா கவனிச்சுக்கிடுவா அப்படின்னு இவன் நினைக்கிறா. அதுக்காக தான் இவ இப்படியெல்லாம் நடக்கிறா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஆமாம் இப்போ எப்படினாலும் இவளை ஓரங்கட்டணும், இந்த தமிழ் இருக்கிறது வரை கண்டிப்பாக இந்த மீனா கூட தமிழ் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டுவா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சிபி அதிரடியாக இந்த தாலி பிரித்து கோக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்காது, என் கையால் தமிழுக்கு தாலி கெட்ட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம மீனா டேய் கெட்டுடா, அடம் பிடிக்காதடா, இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்தாச்சு, நீ இனி தமிழ் கலையத்தில் தாலியை கெட்ட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு போய் நிற்க நேரம் இந்த தாலி ஒன்று கேடு அப்படின்னு அந்த இடத்துல அதை எடுத்து அப்படியே தூக்கி எறிகிறாங்க. ஆனால் கடவுள் போட்ட முடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தான் அது கரெக்டாக நம்ம தமிழ் கழுத்தில் விழுந்து அதிர்ச்சி கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதை பார்த்த உடனே நம்ம தமிழ் ஆடி போகிறாங்க. என்ன கடவுள் சும்மா அவர் தூக்கி எறிஞ்சதே எனக்கு தர வச்சுட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம்
நேரத்தில் பார்த்தோன்னா ஜனகம்மா வந்து அப்படியே அச்சதையே எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. அச்சதையை எல்லாருமே தூவி வந்து நம்ம தமிழுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சிவிக்கு சாக்காவி நிற்கிறாங்க. நம்ம சும்மா போட்டது கூட தாலி கூட அவள் கழுத்தில் போய் விழுந்து தான் இது மேஜிக் கணங்காக இருக்குது அப்படின்னு வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. சமீதாவுக்கு இங்கே தாலி பிரித்து போகக்கூடிய ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன் அப்படின்னு வந்து சிவி இருந்தால் இப்போ கரெக்டாக தமிழ் கழுத்தில் பார்த்து தூக்கி எரிஞ்சிருக்கான். அவனுக்கு எல்லாம் நடிப்பு தான் வேணும்னு பண்ணான். தமிழ் இந்த இடத்துல நீ சாதிச்சிட்ட, நீ சந்தோஷப்படாத, உனக்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு தான் காவல் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சமீதா வந்து பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. அதே நேரத்தில் வெண்பாவோட அப்பா கணேசன், அவங்க அம்மா அமுதா, இவங்க எல்லாத்துக்கும் வந்து வயிற்றுச்சலாக இருக்குது. நம்ம பொண்ணுக்கு நடக்க வேண்டியது இங்கே எவ்வளோ ஒருத்திங்க நடக்குது. அதை நம்ம பார்க்கக்கூடியது நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம தலையெழுத்து, இதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நீ கவலைப்படாத அமுதா, இந்த சிபி மட்டும் தமிழ் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கட்டும். நான் சிபிக்கு அப்பாவுக்கு எப்படி வேட்டு வச்சேனோ அதே மாதிரி இவனையும் படுக்க வச்சிடுவேன். அது பிறகு ஆண்கள்னு இந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாவல, ஈஸியாக தூக்கி ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு வந்து ஒரு கேவலமான திட்டத்தை நம்ம கணேசன் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னே சொல்லலாங்க. வணக்கம்.